வணக்கம் அண்ட் வெல்கம் டு அரசியல் பேட்டை. வணக்கம் சார். வணக்கம் சுமையா. சார், பீகார்ல பிரச்சாரத்தை எல்லாருமே எல்லா கட்சிகளுமே ஆரம்பிச்சுட்டாங்க. 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தோம்னா தேஜஸ்வி அவர்களும் ராகுல் காந்தி அவர்களும் ஒரே மேடையில பிரச்சாரம் பண்ணதை பார்க்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் மோடி அவர்கள் இப்போ பிரச்சாரத்தை துவங்கியிருக்காங்க. பட் மோடி அதில் பேசியிருக்கக்கூடிய அந்த விஷயம், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பீகார் மக்களை டிஎம்கே துன்புறுத்துகிறது அப்படின்றத நீ பீகார்ல போய் அவர் பேசுறாரு அப்படின்னா, தமிழ்நாட்டுல கூட ஏதாவது பேசினாலும் ஓகே, பீகார்ல போயிட்டு டிஎம்கே பத்தி அவர் அங்க பேசுறாருன்னும் பொழுது டிஎம்கே மீது அவருக்கு இருக்கக்கூடிய பயம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத காட்டுது. இன்னொரு விஷயம், இங்க இருக்கக்கூடிய பீகார் மக்கள், அதாவது தமிழ்நாட்டு மக்கள் எந்த அளவுக்கு ரொம்ப சுதந்திரமா செயல்படுறாங்களோ அந்த மாதிரி பீகார் மக்களுமே இங்க சுதந்திரமா செயல்பட்டு இருக்காங்க. சொல்ல போனா நல்லா சம்பாதிச்சு நல்லாவே வாழ்ந்துட்டு இருக்காங்கன்றதுக்கு இருக்கு. இந்த சமயத்துல மோடி இப்படியான ஒரு பேச்சு அங்க பேசியிருக்கிறது எந்த அளவுக்கு தவறான ஒரு விஷயமா பார்க்குறது? ரொம்ப அதாவது முதலமைச்சருடைய காலையில் ஒரு ட்வீட் பண்ணியிருந்தார் இல்லையா, மலிவான அரசியல். இது ஒரு பிரதமர் செய்வது என்பது மிக மிக மலிவான ஒரு அரசியல். இந்த வேலையை பாஜக கும்பல் இப்போ மட்டும் இல்லை, நீங்கள் ஒரிசா தேர்தலையும் வச்சுருந்தாங்க. ஒரிசா தேர்தலில் அங்கே நவீன் பட்நாயக் உடன் உதவியாக இருந்த முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி பாண்டியன் அவர்களை விமர்சனம் செய்து, தமிழ்நாடு ஒடிசாவை ஒரு தமிழர் ஆட்சி செய்வதா, இவர் தான் அதிகாரம் பண்ணுறாருன்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு பிரச்சாரத்தில் ஈடுபட்டாங்க. அது அவங்க வெற்றிகரமாக வேலை செஞ்சது. ஸோ அதுக்கு அதை மனசில் வச்சுக்கிட்டு இப்போ இந்தியாவினுடைய பிரதமரே போய் பேசுகிறாருன்னா இவர்கள் எவ்வளவு மலினமான நபர்களாக இருக்கிறாருங்கிறத தெரிஞ்சுக்கலாம். குறிப்பாக இதற்கு முன்பாக ஒரு வீடியோ வருது. அந்த வீடியோ மேற்கு வங்காளத்தில் எங்கேயோ எடுத்த ஒரு வீடியோ. தொழிலாளர்களை ஏதாவது மனிதர்களை தலைகீழாக தொங்க விட்டுற மாதிரி, தூக்கில் போடுற மாதிரியான வீடியோக்களை எடுத்து இது தமிழ்நாட்டில் பீகார் தொழிலாளர்கள் அப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு 2023 இதே மாதிரி 24 தேர்தலுக்கு முன்பாக இந்த வேலையில் ஈடுபட்டாங்க. அப்போ அதில் கைது செய்யப்பட்டு அந்த ஒரு யூடியூபர் இந்த மாதிரி செய்தியை பரப்புனான்னு சொல்லி அவர் போய் பீகாரில் கைது செய்யப்பட்டு இங்கே சிறையில் அடைச்சி வச்சுருந்தாங்க. அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு இங்கேருந்து போனார்னு அவருக்கு தெரியும். இது வெறும் மோடியாக இருந்திருந்தால் அவருக்கும் இதே நிலைமை தான். அவர் பிரதமர் மோடியாக இருக்கிறாங்கிறது தான் இப்போ அவருக்குரிய ஒரு பாதுகாப்பாக இருக்குது. ஏன்னா இங்கே ஒரு இந்தியாங்கிற ஒரு நாட்டுக்குள்ளே தொழிலாளர்கள் ஒரு வளர்ச்சி அடையக்கூடிய மாநிலங்களை நோக்கி போவோம். முன்னாடி பார்த்தீங்கன்னா 90களுக்கு முன்னாடி வட இந்தியாவுக்கு போகக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை, தமிழ்நாட்டிலிருந்து வட இந்தியாவுக்கு நோக்கி போகக்கூடியவர்கள் எண்ணிக்கை அதிகமாக இருந்தது 90களுக்கு முன்பு. குஜராத்தை நோக்கியோ அல்லது மகாராஷ்டிராவை நோக்கியோ வளர்ச்சி அடையக்கூடிய மாநிலங்களாக அவை தான் இருந்தது. அங்கே அதை நோக்கி போயிட்டு இருந்தாங்க. இப்போ 90களுக்கு பிறகு தமிழ்நாடு ஒரு பெரிய ஒரு வளர்ச்சியான ஒரு மாநிலமாக மாறிட்டு இருக்கு. தொடர்ந்து வளர்ந்து கொண்டே வருகிறது. அதன் காரணமாக இங்கே அதிகமாக தொழிலாளர்கள் வராங்க. அப்படி பார்த்தாலுமே ரொம்ப சொற்பம் தான். மகாராஷ்டிரா போவதை விட, குஜராத் போவதை விட, இன்னும் சொல்ல போனால் கேரளாவை விட தொழிலாளர்கள் இங்கே குறைவு தான். ஆனாலும் கூட நமக்கு வரவர்கள் யார் வரான்னு பார்த்தீங்கன்னா, பீகாரை சேர்ந்தவர்கள், ஜார்க்கண்டை சேர்ந்தவர்கள், சத்தீஸ்கரை சேர்ந்தவர்கள், உத்தரகாண்டை சேர்ந்தவர்கள், இந்த மாதிரியான உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவர்கள், இந்த மாதிரியான ஆட்கள் தான் வராங்க. உத்தரப்பிரதேசத்துலேருந்து தான் இஸ்லாமிய தொழிலாளர்கள் வராங்க. பீகாரில் எல்லாம் கலந்துருக்கக்கூடிய தொழிலாளர் வராங்க. ஜார்க்கண்டில் பழங்குடியின தொழிலாளர்கள் வராங்க. சத்தீஸ்கரில் எல்லாம் கலந்துருக்கக்கூடிய தொழிலாளர்கள் வராங்க. இப்படி தான் தொழிலாளர்கள் வந்துட்டு இருக்காங்க. இங்கே இப்போ வரக்கூடிய தொழிலாளர்கள், உடல் உழைப்பு தொழிலாளர்கள் என்ன காரணம்னா, இங்கே தமிழ்நாட்டில் ஒரு 500 ரூபாய்க்கு ஒரு வேலை, இப்போ ஒரு கட்டுமான தொழில் வேலை செய்யணும் அப்படின்னா அந்த வேலைக்கு தமிழ்நாட்டில் ஆள் வரமாட்டாங்க. எனக்கு 800 ரூபா சம்பளம் தான் நான் வருவேன்னு கேட்குறாங்க. அப்போ நான் 800 ரூபா சம்பளம் கிடைக்காட்டினா நான் வேலைக்கு கூட வராமல் இருக்கக்கூடிய சூழல் எனக்கு இருக்குதுன்னு சொல்லி இங்கே வாழ்க்கை தரம் அப்படி இருக்குது. வாழ்க்கை தரம் இருக்கனால அவர்கள் இந்த 500 ரூபாய் பெரிய காசாக நினைக்கிறாங்க. அதனால இங்கே வேலைக்கு வராங்க. நம்ம எப்படி இங்கே கிடைக்கக்கூடிய சம்பளம் பத்தலைன்னு சொல்லி சிங்கப்பூருக்கும் மலேசியாவுக்கும் வளைகுடா நாடுகளுக்கும் ஐரோப்பாவுக்கும் போகிறோமோ அதே மாதிரி தான் அவர்கள் இங்கே வராங்க. வருபவர்கள் இங்கே உழைக்கிறார்கள். இங்கே உழைப்பதை விட என்னன்னா, இங்கே சாதிய கொடுமைகள்லாம் கிடையாது. அவர்களுக்கு எந்த விதமான கீழ்மைப்படுத்தலுக்கும் உள்ளாக்கப்படுவதில்லை. அவங்களுக்கு சுதந்திரம் கிடைக்குது, மருத்துவமனை வசதிகள் கிடைக்குது, எல்லாமே பார்த்துட்டு அவங்க சொர்க்கபுரி மாதிரி இருக்குது தமிழ்நாடு. அதனால் அவர்கள் அதாவது வேலைக்கு வந்தவர்கள் போய் குடும்பத்தை அழைத்து இங்கே குடியிருக்கக்கூடிய காட்சிகளை திருப்பூர், கோவை போன்ற பகுதிகளில் இருக்கட்டும், ஈரோடு போன்ற பகுதியில் இருக்கட்டும், சென்னை புறநகர் பகுதியில் இருக்கட்டும், இதெல்லாம் நிறைய பார்க்கலாம். நம்ம இதுக்கான காரணம் என்ன? ஒருத்தன் தனியாக வந்தவன் நம்ம ஃபாரினுக்கு போகிற நம்மளால் போனவன் எப்படியாவது அந்த நாட்டில் விசா வாங்கிடுறான், ஒரு பெர்மனண்ட் பிஆர் எடுத்துட்டு ஃபேமிலியை கூப்பிட்டு தானே போகிறான். எதுக்காக? நான் இங்கே தமிழ்நாட்டை விட ஒரு மேம்பட்ட ஒரு வாழ்க்கை அங்கே கிடைக்குது அப்படிங்கிற ஒரு இதில் தானே கூப்பிட்டு போகிறோம். அதே மாதிரி தான் பீகாரில் இருக்கக்கூடிய தொழிலாளியோ, சத்தீஸ்கரில் இருக்கக்கூடிய தொழிலாளியோ, ஜார்க்கண்ட் தொழிலாளியோ, மற்ற மாநிலங்களுக்கு உத்தரப்பிரதேச தொழிலாளியோ எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அவர்கள் குடும்பத்தை கொண்டு இங்கே வச்சுருந்தா நம்ம இருக்கக்கூடிய நிம்மதி நம்ம குடும்பமும் இருக்கட்டும். அங்கே அவ்வளோ கொடுமைகளுக்கு இடையில் நம்ம வாழ்ந்துருக்கோம், எந்த வசதியும் இல்லாமல் இருக்கும். ஒரு கரண்ட் போனால் 8 மணி நேரம் வரதில்லை, 7 மணி நேரம் வரதில்லை.
ஒரு சாதாரண ஒரு சின்ன ஒரு துணி எடுக்கணும்னா கூட வந்து 80 கிலோமீட்டர் பயணம் செய்ய வேண்டியது இருக்குது. இந்த மாதிரியான ஒரு சூழல் அங்கே வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய அவர்கள் குழந்தைகளையும் பெற்ற இந்த மனைவிகளையும் அழைத்து வந்து இங்கே வந்து குடியிருக்கிறாங்க. இங்கே வந்து கல்வி கிடைக்குது, கல்வியில் படித்து இங்கே முன்னேறக்கூடிய சூழல்லாம் ஏற்படுது. ஸோ அதனால் வந்து அவங்க அழைச்சிட்டு வராங்க. ஸோ இப்படியான ஒரு சம்பவம் இப்போ நடந்துகிட்டு இருக்குது. நம்ம போன மாதிரி இன்றைக்கி வந்து 30 ஆண்டுகளுக்கு பிறகு வேறொரு வடிவமாகி இங்கே வராங்க, வேலைக்கு வராங்க, நல்ல வாழ்க்கை வாழ்கிறாங்க. இதை வந்து ஒரு பிரதமராக இருப்பவர், எல்லா மாநிலங்களுக்கும் வந்து அவர் தான் வந்து இப்போ ஒரு இந்திய அரசனுடைய பிரதமராக இருக்கிறார். அவர் வந்து இப்படி வந்து ஒரு ஒரு வகுப்புவாத பிரச்சாரத்தை மேற்கொள்கிறாருன்னா எவ்வளோ ஒரு கீழ்த்தரமான அரசியல். ஏன்னா ஒடிசாவில் அவங்க பண்ணாங்க, விளம்பரம் பண்ணாங்க. ஒரு பழைய சாதம் சாப்பிட்றவர் தான் வந்து உங்களுக்கு வந்து ஆலோசகராக இருக்காருன்னு சொல்லி விளம்பரம் பண்ணாங்க. இப்படி வந்து அவர்கள் இந்த விளம்பரம் எல்லாம் வெற்றி பெற்றதுங்கிறத வச்சுக்கிட்டு பிரதமராகவே பேசுகிறார். அதை வந்து பாஜகவுடைய ஐடி விங் பண்ணியிருந்தா கூட நம்ம விமர்சனம் வைக்கலாம். ஆனால் பிரதமரே இப்போ பேசுகிறது என்பது, மோடி அவர்களுடைய பேச்சு என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. மிக மிக முதலமைச்சர் வந்து சரியான ஒரு சொற்களை பயன்படுத்தியிருக்கார். மலிவான ஒரு செயல்னு, இதை விட கீழ்த்தரமாக ஒரு மனிதன் செய்ய முடியாதுங்கிறது தான் உண்மை. குறிப்பாக தமிழ்நாட்டில் பாஜக வெற்றி பெறாத உங்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டை காட்டி அங்கே வெற்றி பெறுவது, அதாவது எப்படின்னா தமிழ்நாட்டை பார்த்து நீங்கள் தமிழ்நாடு இந்திக்கு விரோதமாக இருக்கிறது, தமிழ்நாடு வந்து நம்மளுடைய இந்திய நம்மளுடைய இந்த தரப்புக்கு வந்து எதிராக ஒரு மாநிலமாக இருக்குது, நம்ம சொல்லக்கூடிய எதையுமே கட்டுப்படுத்த மாட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவங்க வந்து தமிழ்நாட்டை காட்டி அந்த திராவிட மாடலை காட்டி ஆனால் அங்கே வந்து வாக்கு வாங்க முடியுங்கிறத அவர்கள் வந்து ஒடிசா தேர்தலில் பார்த்தது காரணமாக இப்போ பீகார் தேர்தலையும் பயன்படுத்த பார்க்குறாங்க. இது வந்து ஒரு மோசமான பின்விளைவுகளை ஏற்படுத்தும். இந்திய இந்த ஒற்றுமைக்கு ஒருங்குக்கு எதிரான ஒரு கருத்தை பிரதமரே பேசுறாரு. குறிப்பிட்டு ஒரு மாநிலத்து மக்களை மட்டும் வந்து வேண்டா வெறுப்பாக பேசுவது. தமிழ்நாட்டில் எந்த பீகார் தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டாங்க? எந்த பீகாரை மட்டும் விட்டுருங்க, தமிழ்நாட்டுக்கு வந்து எந்த வடமாநில தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க? அவர்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா காவல்துறையில் வழக்கு கொடுத்தாங்கன்னா உடனே வழக்கு பதிவு பண்றாங்க. தொழிலாளர் நலத்துறை கணக்கெடுத்து அவர்கள் வந்து அதை டபுள் ஷிஃப்ட் போட்டாங்கன்னா அதுலேயும் கூட வந்து கணக்கு இது பண்ணி அவர்களுடைய ஒப்புதல் இல்லாமல் ஓட்டியை கொடுக்கக்கூடாது, அவர்கள்ட்ட வேலை வாங்க 8 மணி நேரத்துக்கு மேலே வேலை வாங்கக்கூடாது. தொழிலாளர் நலத்துறைன்னு ஒன்று இருந்து இங்கே இது பண்ணிட்டு இருக்கு. அங்கே கொத்தடிமையாக வச்சுருந்தாங்க அவங்கள. இங்கே அவங்க ரொம்ப ஒரு அற்புதமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்கிறது அவர்களுடைய தரப்பு செய்தியாக இருக்குது. அப்படி இருக்கும்போது ஒரு சோஷியல் மீடியாலே நிறைய பேர் வந்து பீகாரிகளை இன்டர்வியூ எடுத்து போட்ட வீடியோஸுமே இருக்கு. தமிழில் ஒரு பொண்ணு 93 மார்க் வாங்கியிருக்குங்க. இங்கே வந்து தமிழில் படித்து 6-7 வருஷத்துக்குள்ளே வந்து தமிழ் படித்து தமிழில் வந்து +2ல் 93 மார்க் வாங்கியிருக்கு. அவர்கள் வந்து சொல்லக்கூடிய செய்தி என்னவா இருக்குது? இந்த மாநிலம் எங்களுக்கு பிடிச்சிருக்குது, எங்களுக்கு சிறப்பாக இருக்குது, நாங்கள் இங்கேயே இருக்கிறோம்னு சொல்கிறோம். இன்னும் சொல்ல போனால் ரத்த வழி உறவுகள் கூட வந்து டிஎன்ஏ மேட்சிங் கூட ஆகும் நமக்கும் அவங்களுக்கும். ஏன்னா பீகாரில் வந்துருக்கக்கூடிய தொழிலாளர்கள் எல்லாமே வந்து மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின மக்களை தான் இங்கே வந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவர்கள் யாருக்காக இவர்கள் பேசுகிறார்கள், யாருக்கு எதிராக பேசுகிறாங்க? இவங்க மொழி பிரச்சனையை வைத்து தூண்டி விடலாம். இதன் காரணமாக வந்து மோடி வந்து இந்த மாதிரியான பொதுவாகவே ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தம், பாஜகவுடைய எண்ணங்கள் எல்லாமே வந்து வகுப்புவாத சிந்தனையை விதைப்பது, அதன் மூலமாக கலவரங்களை கொண்டு வருவது. வடநாட்டிலேயா இந்து முஸ்லீம் கலவரம், இங்கே தமிழ்நாட்டில் அரசியலை பண்ணணும்னா அங்கே வந்து தமிழ்நாட்டை காட்டி ஒரு அரசியல் செய்வது, இதுதான் அங்கே இது நடந்துட்டு இருக்கு. ஏன்னா 2024 தேர்தல் பிரச்சாரத்தின் போது சனாதன பிரச்சனை வந்து எழுப்புனாங்க. 5 மாநிலங்களில் வந்து மோடி பேசினார். 5 மாநிலங்களில் 5 இடங்களில் வந்து நம்மளுடைய துணை முதலமைச்சருடைய பேரை சொல்லி பேசினார். இப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து பீகார் தொழிலாளர் சொல்லியிருக்கான்னு சொல்லி ஒரு ஏற்கனவே போலியாக பரப்பப்பட்ட ஒரு செய்தி. அதன் காரணமாக குண்டாஸில் வந்து யூடியூபர்கள் கைது செய்யப்பட்டு அடைக்கப்பட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு செய்தியை மோடியே பண்ணுறாங்கிறது மிக மிக மட்டகரமான செயல். இதை விட ஒரு கேவலமான செயலை இந்தியாவின் எந்த பிரதமரும் எப்போதும் செய்ய மாட்டார்கள், இது வரப்போவர்களும் செய்திருக்க மாட்டாங்க. மோடி மட்டும்தான் அதுக்குரிய ஒரே ஒரு உதாரணமாக இருப்பார். சார், இன்னொரு விஷயம் வந்து திமுக காரங்க வந்து பீகார்ல இருந்து அங்க போன தொழிலாளர்கள் வந்து துன்புறுத்துறாங்க, அவங்க கூட கூட்டணி வச்சிருக்கவங்களுக்கு வந்து நீங்க ஓட்டு போடணுமா போடாதீங்கன்றாரு. ஆனா அதே திமுக கொண்டு வந்த திட்டத்தை வந்து நீங்க அங்க நிறைவேற்றுவோன்ற வாக்குறுதியை வந்து கொடுத்துருக்கீங்களே. வேற ஒரு இடத்துலயுமே பாத்தீங்கன்னா பாஜக ஆளக்கூடிய மாநிலத்துல கலைஞர் மகளிர் உரிமை தொகையை வந்து கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி அங்கேயும் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. ஆனா அதுல பல குளறுபடிகள் நடந்துச்சு. 1 மாசமோ 2 மாசமோ கொடுத்துட்டு நிப்பாட்டிட்டாங்க. இப்போ வந்து அதுக்கு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ காலை உணவு திட்டத்தை வந்து கையில எடுத்திருக்காங்க பாஜக. திமுகவை திட்டுறீங்க, ஆனா திமுக கொண்டு வந்த திட்டத்தை வந்து மட்டும் நீங்க வந்து ஃபாலோ பண்றது எந்த விதத்துல இல்ல? அது நியாயம் இல்ல, தாராளமா செஞ்சுட்டு போட்டோம். ஆனால் திமுக செய்வதை போல செய்ய முடியுமா? நீங்க வந்து பீகார்ல காலை உணவு திட்டம் கொண்டு வரேன்னு சொல்றீங்க. நீங்க ஏற்கனவே பல ஆண்டுகளாக ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய குஜராத்ல அந்த நீங்க காலை உணவு திட்டத்தை கொண்டு வரீங்களா?
ஏற்கனவே பல ஆண்டுகளமா ஆட்சி பண்ணக்கூடிய உத்தரப்பிரதேசத்தில் நீங்க காலை உணவு திட்டத்தை கொண்டு வருவீங்களா? பாஜக ஆளக்கூடிய எல்லா மாநிலங்களும் உடனடியாக காலை உணவு திட்டம் கொண்டு வர முடியும்னு சொல்லலாம்ல. என்ன பிரச்சனை உங்களுக்கு? அங்க வந்து வறுமை கோட்டுக்கு உட்பட்ட மக்கள் அதிகமாக தானே இருக்காங்க அங்க. அப்ப நீங்க சொல்லலாம்ல. நீங்க வந்து சப்பாத்திக்கு உப்பு தொட்டுக்கு கொடுத்தாங்க உத்தரப்பிரதேசத்துல. சப்பாத்தியும் பார்த்தா வந்து அதாவது தகர மாதிரி கிடந்தது. அந்த சப்பாத்திக்கு தொட்டுக்குள்ள வெறும் உப்பு மஞ்சத்தூளும் கொடுத்தாங்க. ஒரு சில இடங்கள்ல வெறும் உப்பு மட்டும் கொடுத்தாங்க. இதுதான் வந்து அங்க இருக்கக்கூடிய நிலைமையாக இருந்தது. அப்படி இருக்கும்போது அது மதிய உணவு திட்டத்திலே இந்த லட்சணத்துல கொடுத்துட்டு இருக்கும்போது ஒரு நாளைக்கு தினந்தோறும் முட்டை போடக்கூடிய நம்மளுடைய மதிய உணவு திட்டம், காலையில வந்து குழந்தைகளுக்கு வந்து ஒரு நாளைக்கு ஒரு உணவு கேசரி, ஒவ்வொரு ரவை பொங்கல் அது இதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காலையில விதவிதமான உணவுகள், அதை செய்யக்கூடிய முறை, அதுக்கான ஒரு எஸ்ஓபி, ஒரு பிளானிங், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு திட்டமிடல் இருக்கு இல்லையா? இதெல்லாம் வந்து அங்க சாத்தியமா? அங்க உள்கட்டமைப்பு இருக்கா? நீங்க எந்த முதல்ல பள்ளிக்கூடம் இருக்காங்க? முதல்ல 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளே நிகழ்ச்சியில பேசணும், எல்லா பள்ளிக்கூடத்தையுமே வந்து மேக்சிமம் இருந்த அரசு பள்ளிகள் எல்லாத்தையுமே வந்து அங்க மூடப்பட்டுச்சு அப்படின்ட்டு நம்ம வந்து பேசி தொடர்ந்து மூடிட்டு இருக்காங்க. அதாவது என்னன்னா மாணவர்களுடைய சேர்க்கை கம்மியா இருக்கு, ஏன்னா படிக்க வரமாட்டாங்க. அந்த டிராப் அவுட்டை பத்தி கவலையே அவங்க படுறது இல்லை. தமிழ்நாட்டில் வந்து ஸ்கூலுக்கு பசங்க வரல அப்படின்னா 2 நாள் 3 நாள் அது வராத பசங்களுடைய லிஸ்ட் உடனடியாக எலிவேட் ஆகி கலெக்டர் வரைக்கும் போது கலெக்டர் வந்து பசங்களை தேடி போய், ஏன்ப்பா ஸ்கூலுக்கு வரல, வாப்பா, அவனுக்கு என்ன பிரச்சனை, படிப்பு பிடிக்கலையா, 11th படிக்க பிடிக்கலைன்னா அவன் தொழிற்கல்விக்கு போகணும்னு சொல்லி ஏதோ ஒன்று பண்ணுறக்கூடிய காட்சிகள்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அங்கே அப்படிலாம் கிடையவே கிடையாது. இனிமேல் தான் தேஜஸ்வியும் அந்த காங்கிரஸ், இந்த இந்தியா கூட்டணியினுடைய வாக்குறுதிகளில் வந்து நீங்கள் வந்து பெரிய அளவில் மேம்படுத்துவோம், கல்வி திட்டங்களை கொண்டு வருவோம், பள்ளிக்கூடங்களை அதிகரிப்போம்னு சொல்லி பல்வேறு விஷயங்களை சொல்லியிருக்காங்க. ஸோ இனிமேல் தான் அதெல்லாம் செய்ய போகிறாங்க. இப்போ இது வரைக்கும் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய பாஜக ஆட்சி காலத்தில் எந்த திட்டத்தையும் மேம்படுத்தாமலே குறிப்பாக திராவிட மாடல் அரசினுடைய இந்த ஒரு காலை உணவு திட்டத்தை கொண்டு போய் நாங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறோம்னா மனதளவில் வந்து இந்த குழந்தைகளுக்கு சாப்பாடு கிடைக்க போகிறதுங்கிறது ஒரு மகிழ்ச்சி தான். ஆனால் நீங்கள் என்ன செய்வீங்களே, சப்பாத்தியும் காஞ்ச ரொட்டியும் உப்பையும் கொடுத்து சாப்பிட சொல்லுவீங்களே, அதுக்கு பேர் உணவா? தமிழ்நாட்டில் வந்து இங்கே வந்து அரசு மருத்துவமனைக்கு போகக்கூடிய நம்ம ஒரு அதாவது நடுத்தர வகுப்புன்னு நினைத்து கொண்டு வரக்கூடிய ஏழைகள் இருக்காங்களா தமிழ்நாட்டில், அவர்கள் கூட வந்து அரசு மருத்துவமனைக்கு போகாமல் தனியார் மருத்துவமனைக்கு போகிறாங்க. ஆனால் அரசு மருத்துவமனையில் அவ்வளோ வசதி இருக்குது. அரசு மருத்துவமனைக்கு வரக்கூடிய வட மாநிலத்தவர், குறிப்பாக பீகாரை சேர்ந்தவர்களோ மற்ற உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவர்களோ சத்தீஸ்கரையோ உத்தரகாண்டையோ மற்ற ஜார்க்கண்டை சேர்ந்தவர்களுக்கெல்லாம் வந்து அரசு மருத்துவமனைக்குள்ளே போய் பார்த்தா 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்காங்க. ஏன்னா எல்லா வசதியும் கிடைக்குது. அங்கே உணவு கொடுக்குறாங்க, பேஷண்ட் இருந்தால் பேஷண்ட்டுக்கு உணவு கொடுக்குறாங்க, எல்லா கவனிப்பும் வந்து அரசை கவனித்துக் கொள்வது, இதெல்லாம் வந்து அவங்க பார்க்கும் பொழுது அவர்களுக்கு புலம்பெயர்ந்து வரக்கூடிய சூழல் வந்தால் வாய்ப்பு இருந்தால் உடனடியாக தமிழ்நாட்டுக்கு வரணுங்கிற எண்ணத்தோடு தான் அவங்க வரணும்னு நினைக்கிறாங்களே தவிர இதெல்லாம் கிடையாது. இப்படியான சூழலில் இது போன்ற விஷயங்கள் நான் பண்ணுறேன்னா முதல்ல இது வேணும்ல. நான் எல்லா வீட்டுக்கும் வந்து இலவச மின்சாரம் தரேன்னா முதல்ல நீ லைன் போடுப்பா. எல்லா வீட்டுக்கும் வந்து நீங்கள் வந்து லைனை போடு. கரண்ட் சப்ளையே இல்லாத கிராமங்கள் இருக்குது, ஆயிரக்கணக்கான கிராமங்கள் இருக்குது இன்னமும் அங்கே. அப்படி இருக்கும்போது நீ வந்து எப்படி நீ வந்து இதெல்லாம் செயல்படுத்த முடியும்? ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் இதை வச்சு ஏமாற்ற முடியாது. குறிப்பாக பாஜகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணியினுடைய வாக்குறுதிகள், அவர்களுடைய நோக்கம் எல்லாமே வந்து அந்த மக்களுக்கு தெரியும். ஆனால் வரக்கூடிய தேர்தல் என்பது அவர் இதை எழுதுறது தான். அதனால தான் மோடி வந்து இது மாதிரியான விஷயங்களை பேச ஆரம்பிச்சிருக்காரு. நிலைமை ரொம்ப டைட்டாக இருக்குங்கிறனால தான் வந்து பீகாரில் அதாவது ஏற்கனவே கைது செய்யப்பட்டு இந்த மாதிரி போலியான செய்திகளை இப்போ வதந்திகளை பரப்பி இவர்கள் கைது செய்யப்பட்டு வழக்கு போடப்பட்டு அவங்க கோர்ட்டுக்கு வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல அந்த ஒரு பொய்யை வந்து எடுத்து பேசுறாருன்னா நிலைமை அங்கே மோசமாக இருக்கிறதுன்னு மோடிக்கு தெரிஞ்சனால தான். ஆனால் இதே நிலைமையை கொண்டு போயதான் வந்து நம்ம தேர்தலை சந்தித்து அவர்கள் வெற்றியை தேடி தரணும். மோடியை வந்து இன்னும் கதற விடணும். சார், அதுல ஒருத்தர் கூட முஸ்லீம் கேண்டிடேட் இல்ல, இஸ்லாமியர்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பே தரல அப்படின்னு சொல்லப்படுது சார். பாஜக சார்பில் கொடுக்கப்பட்ட லிஸ்ட்ல முஸ்லீம் கேண்டிடேட்ஸ் ஒருத்தர் அவங்க வந்து அதாவது ரொம்ப பர்பஸாவே அதை பண்றாங்க. குறிப்பாக ஏன்னா வந்து அவங்க இஸ்லாமியர்களுடைய வாக்குகள் தான் அதிகம் நீக்கப்பட்ட வாக்குகள்ல இருக்குது. பெண்களுடைய வாக்குகள், குறிப்பாக இஸ்லாமிய பெண்களுடைய வாக்குகள் 30% பெண்களுடைய வாக்குகளில் பெரும்பான்மையாக இருப்பது வந்து பெண்களுடைய வாக்குகளாக இருக்குது, இஸ்லாமிய பெண்கள் வாக்குகளை. இதெல்லாம் வந்து பாஜக எதிராக வரக்கூடிய இது. ஸோ அதெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் அவர்களுக்கு என்ன கவலை? அவங்க இஸ்லாமியர்களுடைய வாக்குகளை போட்டு தான், வேட்பாளரை போட்டு தான் வந்து ஒரு வாக்குகளை பெறணுங்கிற அவசியம் அவங்களுக்கு கிடையாது. அதில் ரொம்ப அவங்க ஏன்னா நீக்கப்பட்ட 67 லட்சம் வாக்குகளாக இருக்கட்டும், இந்த இப்போ இன்னும் நாங்கள் சேர்க்கப்பட்ட இப்போ 47 லட்சம் சேர்த்தாச்சுன்னு சொல்கிறாங்க, அதுக்கு கணக்கே கிடையாது. இப்போ இதெல்லாம் வந்து லிஸ்ட்டே வரல. இந்த லிஸ்டே வராமல் இருக்கும்போது அவன் தேர்தலில் என்ன கூத்து நடக்க போகுதுன்னு தெரியல, நீ என்ன பண்ண வச்சுக்க போறான்னு தெரியல. அதான் சொன்னேன் இல்லை, இந்தியாவில் ஜனநாயக ரீதியில் ஒரு சர்வாதிகாரம் நடந்துட்டு இருக்குது.
ஜனநாயகம்ங்கிற பேர்ல இந்தியாவினுடைய தலைமை அமைப்புகளை தேர்தல் ஆணையம், இடி, சிபிஐ இது போன்ற அமைப்புகளை வைத்துக்கொண்டு, வருமான வரித்துறை போன்ற அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த அரசு மிகப்பெரிய ஒரு பித்தலாட்டத்தில் ஒன்றிய அரசு ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. இது இந்தியாவுக்கு ஒரு கெடுதி விளைவிக்க, கேடு காலத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு வேலையில தான் பாஜக அரசு ஈடுபடுது. இது நல்லதுக்கு கிடையாது. இது இந்த முறை இன்னும் 4 ஆண்டு காலம் இருக்குன்னு நினைக்கலாம். 4 ஆண்டு காலத்தில் மக்களுடைய கொதிப்பு நிலை உயர்ந்து வந்தால் இவர்கள் மக்களை சந்திக்க முடியாது, வீதிகளில் போய் வாக்கு கேட்க முடியாது. மக்கள் என்ன நடக்குங்கிறது அவங்களுக்கே தெரியாது. அந்த நிலைமை தெரிஞ்சுதான் ஜனநாயக ரீதியில் நம்ம ஒரு ஏமாற்ற வேலையை செய்வோம், நமக்கு எதிரான வாக்குகளை நீக்கி வைப்போம், நம்ம ஜனநாயக ரீதியில் மோசடி செய்து ஜெயித்து இதை நம்ம வெளியிலிருந்து பார்க்குறவங்களுக்கு இந்த உலகத்துக்கு மிகப்பெரிய ஜனநாயக நாடு, மிகப்பெரிய தேர்தல் திருவிழா நடக்குது, அதில் வெற்றி பெற்று ஒருத்தர் வந்துட்டாருன்னு சொல்லுவாங்க. ஆனால் உள்ளே பார்த்தா தான் தெரியுது இவங்க இவ்வளோ பெரிய மோசடியில் ஈடுபட்டிருக்காங்க, வாக்கு திருட்டில் ஈடுபட்டிருக்காங்கிறது. ஆனால் இந்த போன்ற விஷயங்களை செய்யும் பொழுது கண்டிப்பாக இதற்குரிய எதிர்வினை இருக்கும். அது இந்த அரசு, மோடி அரசு சந்திக்க தான் போகுது. இப்போ புதிய கல்விக் கொள்கை கண்டிப்பா எல்லா மாநிலங்களுமே ஏத்துக்கணும் அப்படின்ட்டு ஒன்றிய அரசு சார்பாக சொல்லும்போது, நீங்க நிதியே கொடுக்கலனாலும், ஏன்னா அங்கதான் அவங்க செக் வச்சிருந்தாங்க, உங்களுக்கு நிதி வேணும் அப்படின்னா நீங்க இதை ஏத்துக்கணும் அப்படின்ட்டு, நீங்க நிதியே கொடுக்கலனாலும் எங்களால புதிய கல்விக் கொள்கை ஏத்துக்க முடியாது அப்படின்ட்டு தமிழ்நாடு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. பட் கேரளான்னு பார்த்தோன்னா அவங்க ஆல்ரெடி மும்மொழி கொள்கை இருக்கு. கூடுதலா ஒரு புதிய கல்விக் கொள்கையை நீங்க எடுத்தாதான் நிதி உங்களுக்கு கொடுப்போம் அப்படின்ற அந்த கட்டாயத்தாலேயோ இல்லாட்டி என்ன அழுத்தம் கொடுக்கப்பட்டோ தெரியல. இப்ப கேரளா அரசால அது ஏத்துக்கப்பட்டுச்சு. ஆனா அங்க இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் மிகப்பெரிய எதிர்ப்பை தெரிவிச்ச நிலையில அவங்க அப்படியே இப்போ ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ பிரியங்கா காந்தி ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. இந்த என்இபி, நியூ எஜுகேஷன் பாலிசி அப்படின்றது மாணவர்களை மூளை செலவை செய்யக்கூடிய ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. இது நிச்சயமா எல்லா மாநிலங்களுமே இதை ரீதிங்க் பண்ணணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். குறிப்பா பிரியங்கா காந்தியினுடைய கருத்துக்கள் ரொம்ப முக்கியமான என்னன்னா, பாடத்திட்டங்கள்ல அவர்கள் கை வைப்பது. இதற்கு முன்பு இருந்த பாடத்திட்டங்கள்ல கை வைக்கிறாங்க. பாடத்திட்டம்னா புதுசா ஒரு விஷயம் வருது, அதை மாணவர்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கணும், அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய திறன் இதில் இருக்கு. இப்போ அரசு சமச்சீர் கல்வியில் பார்த்தீங்கன்னா 10ஆவதுக்கு மேலே தான் கணினி தொடர்பான பாடத்திட்டங்கள் பரீட்சைக்கு வருது. அது ஒரு கோர்ஸ் எடுத்துக்கலாம். கம்ப்யூட்டர் சயின்ஸு ஒரு +2ல ஒரு கோர்ஸ் வருது. ஆனால் நீங்கள் ஏன்னா அதுக்கப்புறம் தான் புரியுங்கிறது ஆசிரியர்களுடைய, அறிவியலாளர்களுடைய கருத்து. ஸோ அதன் அடிப்படையில் வைக்கிறாங்க. ஆனால் ஏற்கனவே இருக்கக்கூடிய வரலாறுங்கிறது நடந்து முடிந்த விஷயம். அதில் நமக்கு கிடைத்த வரலாறுகள் அடிப்படையில் நம்ம வைக்கிறோம். அது 1000 ஆண்டுகளுக்கு முன்பு என்ன நடந்திருக்குங்கிறத கல்வெட்டுகள் மூலமாக ஏதோ ஒரு வகையில் வைக்கிறோம். அதற்கு அப்புறம் நடந்த விஷயங்கள் எல்லாமே எழுதப்பட்டு வழி வழியாக சொல்லப்பட்டு எல்லாத்துக்கும் தெரிந்த விஷயமா தான் இருக்குது. அது குறிப்பாக ஒவ்வொரு அரசர்களுமே எழுதி வச்சிருப்பாங்க, அக்பர் நாமா, பாபர் நாமான்னு. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாவற்றையும் நீக்கி விட்டு 600 ஆண்டு கால வரலாறே இல்லாத அளவுக்கு ஒரு பாடத்திட்டத்தை உருவாக்குறதுங்கிறது எவ்வளவு மோசமான விஷயம். இதைத்தான் பிரியங்கா காந்தி ரொம்ப தெளிவாக பிரெயின் வாஷிங்னு சொல்லியிருக்காங்க. இது மூளைச்சலவை செய்யக்கூடிய ஒரு வேலை. இந்தியாவுடைய வரலாறை, அதுவும் கடந்த ஒரு 600 ஆண்டுகளுக்கு முன்பாக, 200 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த ஒரு 600 ஆண்டுகள வரலாறை இல்லாமல் ஆக்குறது அப்படிங்கிறது, 1200 1800 வரைக்குமான வரலாறே இல்லாமல் ஆக்குறது. அந்த மாணவர்கள், வரலாறு படிக்க வைக்கக்கூடிய மாணவர்களுக்கு எவ்வளோ பெரிய ஒரு பெரிய துரோகத்தை செய்யறாங்க. நம்ம நிகழ்ச்சியே பேசணும் சார். முகலாய பேரரசுல இருந்து சில அரசர்கள், அது இஸ்லாமிய அரசர்கள், சில பேருடைய விஷயமே இருக்கக்கூடாது, வரலாறை படிக்கக்கூடாது, கொலை செய்தார்கள், அந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் கொடூரமானவர் அப்படின்ற வார்த்தைகள் இதைத்தான் அவங்க சொல்றாங்க. இது ஒவ்வொரு முறையும் நீங்க நம்ம என்சிஆர்டியில் அந்த மாதிரியான ஒரு மாறுதல் வரும்போது விமர்சனம் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஒட்டுமொத்த என்இபியுமே இது போன்ற விஷயங்களை செய்யுதுன்னு சொல்லி பிரியங்காந்தி சொல்றாங்க. இது நம்ம தமிழ்நாடு புரிஞ்சுக்கிறது. குறிப்பாக கேரளாவில் கூட பார்த்தீங்கன்னா 1500 கோடிக்கு மேலே பணம் வர வேண்டியது இருக்கு, எப்படி விட முடியும்னு சொல்லிட்டு கேரள இடதுசாரி அரசாங்கம் பிஎம்சி திட்டத்தில் கையெழுத்திட போனாங்க. ஆனால் அங்கு கூட்டணிக்குள்ள இருந்த இன்னொரு இடதுசாரிகளாகவே அவங்களுடைய எதிர்ப்பை புரிந்து கொண்டு நான் முடிவில் மறுபரிசீலனை பண்ணணும்னு சொல்லி சொல்லிட்டாங்க. இப்போ என்னன்னா, நீ ஒரு குறிப்பிட்ட ஒரு மாநில அரசை நீ இந்த திட்டத்தை ஏற்றுக்கொண்டால்தான் உனக்கு நான் பணம் தருவேன்னு சொல்லுவது இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல் அமைப்பு சட்டத்துக்கு எதிரான விஷயம். ஒரு மாநில அரசை பிளாக்மெயில் பண்ணக்கூடாது. ஏனென்றால் இது நீங்க இந்தியாங்கிறது ஒன்றும் ஒரு உருவான ஒரு நாடு கிடையாது, உருவாக்கப்பட்ட ஒரு நாடு, வெள்ளையர்களால் உருவாக்கப்பட்ட நாடு. இதுக்கான ஒரு அந்த நூல் ஒரு அளவு தான் ரோப்பை விட்ட முடியும். ரொம்பவும் இழுத்து பிடிச்சோம்னா அந்து போயிடும். இது இவர்களுக்கு எந்த வகையில் தர்மேந்திர பிரதான் போன்ற ஆட்கள் பேசுகிறாருந்தும் சரி,
அமித்ஷா போன்றவர்கள் தாங்க தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிப்போம் மும்மொழி கொள்கையை கொண்டு வரணும் பேசுறதெல்லாம் வந்து சீண்டி பார்க்குற மாதிரி. இது ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும். இவர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு செய்வதை நாளைக்கு கர்நாடகாவுக்கு செய்வார்கள். இவர்களை ஏற்றுக்கொள்ளாத எல்லா மாநிலத்தையும் சீண்டி பார்ப்பார்கள். அவர்களுடைய அடிப்படையான விஷயங்கள் இருக்குல்ல, தனித்த குணம், ஒவ்வொரு தேசிய இனத்துக்குமான ஒரு தனித்த குணம் இருக்கு. அந்த தனித்த குணத்தை இவர்கள் சீண்டி பார்த்தார்கள்னா அதற்கான விளைவுகளையும் இவர்கள் சந்திப்பார்கள். அதை வந்து இவங்க தெரியாம வந்து விளையாட்டுத்தனமாக இவ்வளவு நாள் நம்ம வெற்றி பெற்றுட்டோம், 3 தடவை நம்ம ஜெயிச்சாச்சு அப்படிங்கிற மமதையில வந்து இவங்க செய்ய தொடங்குனாங்கன்னா அதற்குரிய விளைவை வந்து சந்திச்சு தான் தருவாங்க. எப்படி RSS 3 முறை தடை செய்யப்பட்டதோ அதே மாதிரி பாஜக இல்லாமலே தொடர்ந்து வைக்கப்படும் அரசியல் களத்திலேயே ஜனநாயக ரீதியா. சார், நேற்று கூட நம்ம பேசியிருந்தோம். பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு எல்லா கட்சி தலைவர்களும் அவருடைய நினைவிடத்துக்கு வந்து போயிருந்தாங்க. ஒரு புது கூட்டணியை வந்து அங்கே பார்க்க முடிஞ்சது, செங்கோட்டையன், OPS அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா டிடிவி தினகரனும் வந்து இணைஞ்சிட்டாரு. இவங்க கூட வந்து சசிகலா வரப்போறாங்களா இல்லையா அப்படின்னும் பொழுது நம்ம நிகழ்ச்சி வந்து ஷூட் பண்ணிட்டு இருந்தப்போ சசிகலா வர லேட் ஆகுது அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் அதுக்கப்புறம் பார்த்தா சசிகலாவும் வந்து வந்திருந்தாங்க. செங்கோட்டையனும் OPS அவர்களும் சசிகலாவோட பேசின காட்சிகள்லாம் பார்க்க முடியுது. ஆனா டிடிவி தினகரன் மட்டும் அங்கிருந்து கிளம்பிட்ட மாதிரி தெரியுது சார். ஆனா அது வந்து ஒரு 2-3 நிமிஷம் கேப் தான். அவர் வெயிட் பண்ணி இருந்திருக்கலாம். ஆனா சசிகலா அவங்க வராங்கன்னு தெரிஞ்சுதான் அவர் அங்கிருந்து கிளம்புனாரோ அப்படின்ற மாதிரி எல்லாம் பேச்சுக்கள் வருது. ஆக்சுவலா இந்த இணைப்பே வந்து எடப்பாடிக்கு ஒரு பேரிடியான ஒரு சம்பவம் தான். குறிப்பாக டிடிவி, செங்கோட்டையன், OPS இந்த இணைப்பு இருக்கு இல்லையா, இந்த இணைப்பு இவர்கள் ஒன்றாக ஒரே ஒரு போட்டோல ஃப்ரேம்ல நிக்கிறது அப்படிங்கிறது வந்து அதிமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவுக்கான ஒரு விஷயம். குறிப்பாக எடப்பாடி தலைமையிலான அதிமுகவுக்கு. ஏன்னா இந்த அவர் கையில் இருக்கக்கூடிய அடுத்து இருக்கக்கூடிய 62 எம்எல்ஏக்கள் கையில் இருக்காங்க, இந்த 3 பேரை தவிர. அந்த 62 எம்எல்ஏக்களும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மேல வந்து உடைந்து கொண்டு வெளியே வருவதற்கான காலம் வந்துருச்சு. பிக் பாஸை விட அதிகமான குரூப்பிசம் இங்க இருக்கு. ஆமா, அது இது எல்லாம் செய்வது வந்து அமித்ஷா. இதை செய்வது பாஜக, அமித்ஷாவுடைய உத்தரவின் பேர்ல தான் செங்கோட்டையன் வந்து OPS சந்திக்கிறார். OPSஐ போய் வந்து ஈரோட்ல இருந்து கிளம்பி போய் நேரா போய் மதுரையில அவர் தங்கியிருந்த விடுதியிலே போய் சந்திக்கிறாரு. சந்திச்சுட்டு அவங்க 2 பேரும் தினகரனுக்கு கூப்பிடுறாங்க. தினகரன் எங்க இருக்கு கேட்கறாங்க. தினகரன் வந்து அவர் இன்னொரு மதுரையின் இன்னொரு பகுதியில் இருக்காரு. நான் இருக்க பகுதியில இருந்து நான் போறேன், நான் போய் அங்க நான் வந்துடுறேன், நீங்க வெயிட் பண்ணுங்க, நான் வந்துடுறேன்னு சொல்றாரு. ஏன்னு கேட்டீங்கன்னா, சாதாரண ஒரு ஒன்றிய செயலாளராக இருந்த, பெரியகுளம் நகர செயலாளராக இருந்த OPSஐ MLA ஆக்கி அவரை வந்து ஒரு வாய்ப்பு, ஜெயலலிதா ஜெயிலுக்கு போகக்கூடிய வாய்ப்பு வரும்போது நம்பிக்கையான ஒருத்தர் கையில் பதவியை கொடுத்துட்டு போனோம், எடப்பாடி மாதிரி ஆள்கிட்ட கொடுத்துட்டு போனோம்னா சசிகலா நிலைமை தான் வரும்னு சொல்லி அன்றைக்கே புரிஞ்சு கரெக்டாக வந்து OPS கையில் கொடுத்துட்டு போனாங்க. அவரும் வந்து ப்ராப்பராக நடந்துக்கிட்டாரு. இதை வந்து இப்படி உருவாக்கி கொண்டு வந்து கொடுத்தது யாரும் தினகரன் தான். அன்றைக்கு வந்து இந்த தேனியினுடைய MP-யாக அவர் இருந்தார். அவர் கண்டுபிடித்த நபர் தான் வந்து OPS. அதே மாதிரி செங்கோட்டையன் என்பவர் வந்து இருக்கும்போது ஜெயலலிதாவினுடைய பாதுகாவலராக சசிகலா இருந்தார், இது தினகரன் இருந்தார். ஸோ அப்போ இருந்து செங்கோட்டையன் தெரியுங்கிறதுனால இவர்கள்லாம் ஜூனியர், நம்ம பார்த்து நம்ம சொன்னாதான் இவங்க வீட்டுக்குள்ளே விட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறனால இவர் என்ன சொன்னார், நீங்க போய் ஒரு இடத்துல வெயிட் பண்ணுங்க, நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பேசிட்டு இருந்தோம். நேற்று பேசும்போது இப்பதான் டிடிவி போவாரான்னு தெரியலன்னு சொல்லி பேசிட்டு இருந்தோம். இதுதான் நடந்திருக்கு. டிடிவி என்ன சொல்லியிருக்காரு, நீங்க போய் வெயிட் பண்ணுங்க, நான் வரேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் போய் கலந்துக்கிட்டு அப்பயும் கூட வந்து நீங்க 2 தனியா வேண்டாம், நான் கார்ல போறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போயிட்டு பஸ் மோன்ல போய் அஞ்சலி செலுத்திட்டு வந்தாங்க. அப்போ வந்து வெயிட் பண்ணுங்க, சசிகலா வந்துட்டு இருக்காங்களா, வெயிட் பண்ண சொல்றாங்கன்னு சொன்னோன்னே இல்லைன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. கரெக்டாக சசிகலா கார் வந்தோன்னே அவர் கிளம்பிட்டார். சசிகலா வராங்கன்னு சத்தம் கேட்டுது, கோஷம் போடுறாங்கன்னு சொன்னோடனே உடனே இவர் கிளம்பிட்டாரு. சொந்த சித்தி, இத்தனைக்கும் அம்மா கூட பிறந்த தங்கச்சி இருந்தாலும் வந்து அவன் இப்போ இதுல வந்து என்னன்னா இந்த குரூப்புக்குள்ள வந்து ஒரு பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறது தான். ஏன்னா வந்து OPSக்கும் செங்கோட்டையனுக்கும் சசிகலாவுக்கும் வந்து ஒரே இதுதான், எடப்பாடி பொதுச்செயலாளர் இருக்கக்கூடாது, எடப்பாடி பொதுச்செயலாளர் இருக்கக்கூடாது. ஏன்னா OPS இணை ஒருங்கிணைப்பாளர் வந்து தூக்கி விட்டாரு, அதனால OPSக்கு கோவம். செங்கோட்டையனுக்கு உரிய மரியாதை இல்லைன்னு சொல்லி அவரை வந்து கிளப்பி விட்டாங்க, அதுக்கு கோவம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சசிகலாவுக்கு இப்போ நம்பி கொடுத்துட்டு போனே பிடிக்கிட்டு விட்டீங்களேங்கிற கோவம். ஆனால் டிடிவி என்ன சொல்றாருன்னா, நீ வந்து இந்த எடப்பாடியே இருக்கக்கூடாது, எடப்பாடிக்கு முதலமைச்சர் வேட்பாளராகவும் இருக்கக்கூடாது, எடப்பாடி அதிமுகவும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கோரிக்கை வைக்கக்கூடிய ஒரு ஆள் டிடிவி தான். இவங்களுக்குலாம் வந்து டிடிவி வந்து முதலமைச்சர் வேட்பாளர் கூட அறிவிச்சுக்குங்க, அதிமுக பொதுச்செயலாளர் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது இவங்களுடைய ஒற்றை கோரிக்கை. இவருக்கு என்னன்னா எடப்பாடி கட்சியிலே இருக்கக்கூடாதுங்கிறத டிடிவியினுடைய கருத்து. ஸோ அதனால வந்து இவங்களுக்கு உடன்படாமல் இருக்காங்க. ஆனாலும் கூட இந்த 3 பேர் சேர்ந்ததே வந்து மிகப்பெரிய, சசிகலா, செங்கோட்டையன், OPS இந்த 3 பேரும் சேர்ந்ததே கூட வந்து ஒரு இதுதான். அதில் டிடிவி இணைஞ்சிருக்காரு அந்த இதில். ஆக மொத்தம் வந்து ஒரு மிகப்பெரிய தென் மாவட்டங்களில் மிகப்பெரிய ஒரு பின்னடைவை அதிமுக ஏற்படுத்தி கொடுக்கும். அதை வந்து தன்னுடைய வாக்குகளாக மாற்றிக்கலாம்னு சொல்லி பாஜக பார்க்குது. இப்போ என்னன்னா, இப்போ இன்னும் ஒரு 10 எம்எல்ஏ உடைச்சு இன்னொரு தனி டீம் ஒன்று உருவாக்குவாங்க,
இந்த பக்கம் வந்து கேபி முனிசாமியை இப்போ அடுத்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. கேபி முனிசாமி தலைமையில் வந்து ஒரு 6-7 எம்எல்ஏக்களை ரெடி பண்ணி அவர்கள் ஒரு தனி அணியாக இருந்து அவர்கள் ஒரு இது பண்ண போகிறாங்க. இது எல்லாமே நடக்க போகுது. வேலுமணி ஒரு பிரச்சனை பண்ண போகிறாரு. இது எல்லாமே அடுத்து சிதிலமாக்கி அதுக்கப்புறம் ஒட்டுமொத்தமாக வந்து அதிமுக பாஜக இணைச்சிருங்க அல்லது நீங்கள் வந்து ஏதாவது ஒன்று பண்ணுங்கன்னு சொல்லி இந்த தேர்தல் வரைக்கும் வந்து ஓட்டிட்டு போகிறது தான் அவங்களுடைய பிளானாக இருக்குது. இந்த சூழலில் எடப்பாடி பழனிசாமி இப்போ வரைக்கும் வந்து செங்கோட்டையனை நீக்காமல் இருப்பது அவருடைய பயத்தின் வெளிப்பாடாக தான் நம்ம புரிஞ்சுக்க முடியும். அதிமுகவினுடைய கதை க்ளோஸு. இவங்க வந்து யாரை நம்பி போனாங்களோ, இவர்கள் யாருடைய மறைவில் போய் இருந்தாங்களோ, 4 ஆண்டு காலம் தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை வந்து எல்லாவற்றையும் அடகு வைத்து தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரத்தை வந்து நாசகேடுபடுத்திய அதிமுக ஆட்சி வந்து எதனால் நடந்தது? பாஜக ஆதரவு நடந்தது. அவர்களே இன்னைக்கு வந்து அதே அதிமுகங்கிற கட்சியை வந்து முடிச்சு கட்டுறாங்க. இவர்கள் வெளியில சொல்லாம முடியாம இருக்காங்க. ஏன்னா எல்லார் பேர் மேலேயும் வழக்கு இருக்கு. டிடிவி மேல கேஸ் இருக்கு, எல்லார் பேர் மேலேயும் வழக்கு இருக்குது. அதனால வந்து எதுவுமே வெளியில சொல்ல முடியாம இருக்காங்க. சார், நேற்றே நம்ம நிகழ்ச்சியில பேசியிருந்தோம். ஒரு தனியார் தொலைக்காட்சியில ஒரு நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கும்போது அதிமுகவை சேர்ந்த கோவை சத்யன் அவர்கள் வந்து பிற்படுத்தப்பட்ட மக்களை வந்து அவர் இழிவாக பேசின அந்த விஷயம் எல்லாருமே ஸ்பாட்லேயே அவருக்கான கண்டனத்தை தெரிவிச்சாங்க. நம்ம நிகழ்ச்சி மூலமா தெரிவிச்சோம். இப்போ பார்த்தோம்னா ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான ஆணையம் வந்து முன் வந்து அவர் மேல வந்து வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. வரவேற்கத்தக்க விஷயம்தான். குறிப்பாக பொதுவா அரசியல் இருக்கக்கூடியவர்கள் வந்து பேசக்கூடிய சொற்களில் ரொம்ப கவனம் செலுத்தணும். குறிப்பாக இன்னைக்கு வந்து பட்டியல் சமூகம்னு நம்ம பேசுகிறோம்னா, பட்டியல் சமூகத்தை பற்றி பேசும்போது ஏனென்றால் பல ஆயிரம் ஆண்டுகளாக அவர்கள் வந்து ஒரு சமூக இழிவுக்கு உள்ளாக்கப்பட்டவர்கள். அவர்களை பற்றி பேசும்போது தொடர்ந்து அந்த சொற்களை பயன்படுத்தும் போது ஒன்றும் இல்லை, ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த திரைப்படத்தில் கூட ஒரு சொற்கள் பயன்படுத்தப்பட்டிருக்குன்னா அது வந்து ஒரு சாதிய சொற்களாக இன்றைக்கு கருதப்பட்டு அது வந்து தவிர்க்கப்படுகிறது. சொல்லக்கூடிய ஆட்களை கூட வந்து கண்டித்து இதெல்லாம் பேசாதீங்கன்னு சொல்கிறாங்க. அப்படியான ஒரு சூழலில் இந்த மாதிரி ஒரு பொது வெளியில் ஒரு டிபேட்டில் பேசிகிட்டு இருக்கும்போது தொலைக்காட்சியில் பேசும்போது கிண்டலா நசுக்கப்பட்டவர்கள் பிதுக்கப்பட்டவர்கள்னு சொல்லிட்டு வந்தா அப்படின்னு சொல்லி வந்து கிண்டலா பேசுகிறார் இல்லையா, அது கிண்டலுக்குரிய விஷயமா? அதாவது ஒருத்தனுடைய வேதனை துயரம் என்பது கிண்டலுக்குரிய விஷயமா? அவன் வந்து இந்த ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் ஆணையம் வந்து தானாக முன் வந்து வழக்கு மீது பதிவு செய்தது என்பது வரவேற்கத்தக்கது. ஏன்னா இது வந்து ஏன்னா மன்னிப்பு கேட்க முடியாதுன்னு சொல்லியிருந்தார் முதல் நாள். வழக்கு பதிவு போட்டோடனே உடனே சவர்கர் வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. இவ்வளவுதானா நீங்கிற மாதிரி வழக்கு பதிவு செஞ்சோடனே வந்து நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கொள்வேன், யார் மனதாவது புண்பட்டு இருந்தால், அதாவது யாராவது அப்படின்னு ஒரு சமூகத்தையே ஒட்டுமொத்தமா இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய இந்த கேஸ்ட் சிஸ்டத்துல ஒரு சமூகத்தையே வந்து கிண்டல் அடிச்சுட்டு யார் மனதாவது புண்பட்டு தான் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்லி பேசுறது எவ்வளவு இதா இருக்கணும். கண்டிப்பாக அவர் வந்து அங்க போய் நீதிமன்றத்தில் அங்க கூண்டு இருக்கு, நிப்பாரு, நீதிபதிகள் இருக்காங்க, எல்லாமே கேள்வி கேட்பாங்க, அங்க போய் பதில் சொல்லிட்டாங்க. திரும்ப திங்கட்கிழமை இதே நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். மீண்டும் திங்கள் மாலை 6:30 மணிக்கு அரசியல் பேட்டை நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.